Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஆசிஃப் அலியோட நடிப்புல ஒரு படம் வந்து வரப்போகுது சர்க்கீட். அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் தான் வந்திருக்கு. அந்த ட்ரைலர் தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த ட்ரைலர் வந்து 3 hours பிஃபோர் வந்தது. 75,000 வியூஸ் தான் போயிருக்கு. மேபி டக்குன்னு ட்ரைலர் விட்டாங்களா இல்லை வந்து எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலையா அப்படின்னு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தோட யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துருவோம். டைரக்டட் பை தமர். யார் கூட நடிச்சிருக்கானே போடல, நடித்தவங்க இது லிஸ்டே போடல. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை தமர் தான். அதுக்கப்புறம் மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா, நம்ம 96 படத்தோட மியூசிக் டைரக்டர். எடிட்டர் வந்து சங்கீத் பிரதாப். ட்ரைலர் கட் வந்து தனியாக மகேஷ் புவனேன் அப்படின்ற ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஓகே, பார்க்கலாம். இந்த ட்ரைலரோட டியூரேஷன் 2 minutes 20 seconds. பார்க்கலாம். 3, 2, 1 go. Jeet Vinayaka Films presents. Jeppu Jeffron. Oh, celebrate this vacation. Amir Karuvante wala pill. Huh? ഞാനൊരു ഇന്റർവ്യൂ അറ്റൻഡ് ചെയ്യാൻ വന്നതാണ്. ഇങ്ങനെയുണ്ട് ഒരു നശിച്ച ജോലി. എന്നാ പിന്നെ നീ അതങ്ങ് റിസൈൻ ചെയ്യും. ഈ ജോലിയിൽ താൻ അത്ര പ്രതീക്ഷ വെക്കണ്ട കേട്ടോ. ടെൻഷൻ ആവണ്ട, ശരിയാവും. മാറ്റന്മാരെല്ലാം കൂടെ ഒട്ടാക്ക്. Tale of friendship. Okay. എനിക്കറിയാം അവൻ വീട്ടിൽ ഒരുപാട് ഭാഷ കാണിക്കുന്നുണ്ടെന്നുള്ളത്. Oh. കൊടുത്താ മതി. இவங்களோட பையனா? நான் அவங்களோட பையன் நினைச்சேன். നമ്മുടെ സ്കൂളിൽ കണ്ടിന്യൂ ചെയ്യണമെങ്കിൽ ഒരു ഷാഡോ ടീച്ചർ അവനോടൊപ്പം ഉണ്ടാവണമെന്ന് മാത്രം. ഷാഡോ ടീച്ചർ എന്ന് പറയുമ്പോൾ എനിക്കൊരു എൻഗേജ്മെന്റ് ആവില്ലേ? എത്ര പറഞ്ഞ ആ റൂമിൽ ഒറ്റയ്ക്ക് ഇരിക്കണേ. ഓ, ഓക്കെ. ഫൺ സൈഡാ? ഓക്കെ ഓക്കെ. ഇന്നലെ രാത്രി മുതൽ ഞാൻ അവനെ അന്വേഷിച്ചുകൊണ്ടിരിക്കുക. നീ മാതിരി വള്ളിയൊന്നും പിടിക്കല എൻ്റെ അമീറെ. പഠിച്ചോൻ എന്റെന്ന് പറയാൻ എനിക്കും ഇങ്ങനെ തന്നിട്ടുണ്ട്. எமோஷனலா இருக்குமோ? Orhan, Divya Prabha, Deepak Parambol. Uncle, നമ്മൾ ഏ സിനിമ കാണാൻ പോകുന്നേ? சர்க்கீட் தமர். ஓகே, நைஸ் ட்ரைலர், நல்லா இருக்கு. நைஸ் ட்ரைலர். ஓகே, பிளாட்டை ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நல்லா இருக்கு. அண்ட் அகெயின் ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவரோட நடிப்பில் ஆல்ரெடி ஒரு படம் வந்து வரப்போகுது. அபியாந்தர குற்றவாளியா அபியாந்தர குற்றவாளின்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட பேர். அந்த படமும் ஒன்று வரப்போகுது. இந்த படமும் இப்போ ரீசெண்டாக இல்லை, இந்த படம் ரிலீஸ் ஆகி அது வருதான்னு தெரில, கூடிய சீக்கிரம் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபீல் குட், எமோஷனல் கலந்த ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சாஃப்ட் டோன்லேயே வந்து போயிட்டு இருந்தது. அந்த லேயர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி விஷுவல்ஸாக பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்களோட விஷுவல்ஸ் இல்லை, அவங்க ஒரு மாதிரி ஒரு செட் வச்சிருப்பாங்க. அந்த செட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஓகே, தமிழ்ல இந்த மாதிரி படங்கள் வரப்போகுது, நிறைய படங்கள் வரப்போகுது. டூரிஸ்ட் ஃபேமிலி அதுக்கு ஃபர்ஸ்ட் செட்டாக இருக்க போகுது. எனக்கு ஏன் டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் வந்து இப்போ நிறைய இடத்துல போயிட்டே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அந்த படத்தை பார்க்க ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் இப்போ எல்லாமே வந்து இந்த கத்தி, கோடாரி, அடிச்சு ரத்தம், அந்த மாதிரி தான் நிறைய படங்கள் வருது. ஸோ அந்த படத்துக்கு நடுவில் இது வந்து அப்படியே ஒரு தென்றல் மாதிரி வந்துட்டு போகுது. ஸோ இந்த மாதிரி படங்களை இப்போ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்னோட ஒரு சின்ன ஸ்டெப், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த ட்ரைலர் பார்த்துட்டு என்ன பிடிச்சிருந்தது, பிடிக்கல அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.